கம்பர் பெரிய புலவர் தமிழ்நாட்டுல இல்ல. கம்பர் பெரிய புலவர். புலவர். நீ பேசுறது மட்டும் சத்தமா பேச, நான் சொல்றதுதான் மொல்ல சொல்றீன்னா அது எனக்கு தெரியாது. கம்பர் பெரிய புலவர், ஔவையாரும் பெரிய ஆன்மீகவாதி. ஔவையார் பெரிய ஆமா ஆமா ஆன்மீக. அப்போ என்ன மாதிரி ஔவையார்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி கம்பர்னு வச்சுக்கோ. எங்கே வேணும் இது சமயம் ரொம்ப உஷாராக வேண்டிய தம்பி. காசு இல்லாம எல்லாரையும் புகழ்ந்து பாடும் அவ்வை. கம்பர் காசு குத்தாதான் புகழ்ந்து பாடுவாரு. உன்ன மாதிரி செந்தூரம் சொன்னாரா? நான் சொல்றேன் சாமி, இல்ல இந்த போகிற செந்தூரம் சொன்ன நான் சொல்றேன். அவ்வை மாதிரி நானு, நீ கம்பர் மாதிரி. காசு இல்லைன்னா கூட ஒவ்வொரு மன்னனையும் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தது. அது கம்பர் காசு குத்தாதான் புகழ்ந்து பாடுவாரு. இதனால கம்பருக்கு பொழப்பு கெட்டு போச்சு. இந்த பொம்பளை சும்மாவே போய் பாடுது, நம்மள யாரும் கூப்பிட மாட்டாங்களேன்ட்டு. நல்லா கவனிக்கணும். அப்ப சம்பளம் வாங்காம நான் நடிக்கணும். நான் உன்னை சொல்ல சாமி, கம்பரை சொல்றேன். தேடி வந்து 10 ரூபாய் கார்ல வரணும்னு ஆசைப்பட்டது கட்சியில கம்பரை சொல்ற வாங்காம தர்மத்துக்கு நஷ்டம். அது சரி, இது ஒரு பெரிய கவி, இது ஒரு பெரிய ஞானி. இத போய் நேரடியா போடி வாடின்னு சொன்னா ஊர்ல இருக்கிற புலவெல்லாம் சேர்ந்து நம்மள பொறந்துடுவான். கவியிலேயே திட்டிடணும் அப்படின்ட்டு கம்பர் என்ன பண்ணாரு, ஒரு கேள்வி மாதிரி கேட்டார். அத நான் கேக்குறாரு, ஒத்தக்கால் பந்தலடி 4 இதழடி அது என்னடி நீ சொல்லடி. சூப்பர் சாமி, இன்னும் ஒரே ஒரு அடி சொல்லுங்க. ஒத்தக்கால் பந்தலடி 4 இதழடி, ஒத்தக்கால் பந்தலடி 4 இதழடி அது என்னடி அது என்னடி அது சொல்லடி. என்னடி மீனாட்சி? எத்தனை வாட்டி போடி வாடிட்டான், 4 வாட்டி போடி வாடிட்டான். ஐயோ அவ்வை பார்த்தது, இன்னும் இந்த முண்டா நம்மள போய் போடி வாடின்றான அப்படின்னு அவ்வை பார்த்தது. ஆஹா வாடானே, நான் உன்னை விடுறது இல்லடான்னு சொல்லிட்டு எட்டி தலையை பிடிச்சிக்கிச்ச உன்னை. யார? கம்பர. என்ன இல்ல கம்பர. அது கேக்குது, 8.25 லட்சணமே, யமனேரும் வாகனமே, கூரை இல்லா வீடு, குட்டி செவுரு, யாரையடா கேட்கிறாய், அது ஆரை கீரையடா அப்படின்ச்சு. அது 4 தான் போடி வாடினாரு. இது இஷ்டத்துக்கு திட்டுச்சு அவனை, போடா வாடா எருமையாடா நீந்து, யமநேரம் வாங்கினா என்னது எருமை கடாடா நீந்து. என்ன வந்து நீ மூளையே கிடையாதுடா. அதோட நித்திரி சாமி சொல்லிட்டு நைஸா அவ்வையே கம்பையா சொல்லி அப்படி என்ன உயர்த்தி விட்டு திருப்பி கட்சியில வந்து கண்ணாமலன் வாடா போடா எருமாடு நீ திட்டி போச்சு சாமி. என்னடா அப்ப கூட பாரு, நீ என்ன திட்டினதை ஒத்துக்க மாட்டேன். உண்மையிலே சாமி கம்பனை திட்டி. ஆமா, அப்ப நான் வந்து கம்பம் மாதிரி. ஆமா கம்பம் மாதிரி, நான் வந்து அவ்வை மாதிரி. அவ்வளவுதான், இப்போ விஷயம் புரிஞ்சு. ஆமா, இது என்னன்னா, இந்த பீச்சில தண்ணிங்க நிக்கும், அதுல ஒரு கீரை வரும். அது 4 இதழ் தான் இருக்கும் அதுக்கு, ஆனா தண்ணிக்கு மேல நிக்கும். இத கேள்வியா இருந்தாலும் கேட்டான் கம்பரை. அது பொடி வாடின்னு திட்டான், கோபத்துல பேசிட்டான். இது அதை விட மோசமா பேசிடுச்சு. அது மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட போயிடுச்சு, நம்ம மீடியாவில் போய் நிக்கிறோம். ஆமா, அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பேசு.